You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த 2025 ஆண்டிலே துவக்கமான இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் அவங்கவுங்க ஊழிய காரியங்களை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதிகமான ஊழியங்கள் இருந்தபடியால் கடந்த நாட்களிலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி சுவிசேஷத்தை பேச முடியாத நிறைய ஊழியங்கள் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே தொடர்ந்து ஒன்று சேர்ந்து வந்து தேவனுடைய வசனங்களை உங்களுக்கு விதைக்க ஆண்டவர் தந்த இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தொடர்ச்சியாக நம் மத்தியில் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காரணம், வசனத்தை ஆராயும் போது அவங்கவுங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளின்படி அவங்கவுங்கள ஆவியானவர் ஏவுகிறபடி ஒவ்வொரு காரியத்தையும் வெளியே கொண்டு வரும்போது உண்மையாகவே அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாய் அமர்ந்து பேசுகிற வேளையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வரை பூரணமாய் முடிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தராக நம் மத்தியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். அதில் முதலாவது இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அங்க இருக்கிற 4 வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம ஜான் பீட்டர் ஐயா வாசிக்க போறாங்க. அதுக்கு பிறகு முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய வசனங்களை நமக்கு விளக்க போகிறார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் போது இந்த 4 வசனத்துல இயேசு போதிக்கிற அந்த போதனையில குறிப்பாய் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். இது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் செயல்முறையில செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் முதலாவது நம்மத்தில பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிசேஷம் என்றதான தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிற தேவனாக பட்டணங்கள் தோறும், ஊர்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மை செய்யும்படியாக பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவான சத்தியங்களை அவரை குறித்து, அவர் செய்த காரியத்தை குறித்து எடுத்து உரைக்கிறது. அதிலே அவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அது செய்யாமல் போனால் அது பாவம் என்று நம்மை எச்சரிக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்மை எப்படியாக எடுத்து உரைக்கிறது.
ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அப்படி என்றால் தேவையானவர்களுக்கு செய்யாமல் இராதே, அப்படி செய்யாமல் போனால் அதுவும் பாவம் என்று எச்சரிக்கிறது. அதே வேதம் சொல்கிறது, இந்த சிறியவன் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை நீ எனக்கே செய்கிறாய் என்று நமக்கு வேதம் எடுத்து உரைக்கிறது. அதில் வேதத்தில் பார்க்கும் பொழுது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரத்தை கொடுத்தீங்களா? நான் சிறைசால் இருந்தேன், என்னை கூட நீங்க என்னை விசாரித்தீர்களா? நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்தால் இன்றி பல காரியங்களை எடுத்து உரைக்கிறது. அந்த காரியங்கள் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே மலை பிரசங்கத்திலே அவர் எடுத்து உரைத்த ஒரு காரியம்தான் மத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-4 வரை ஒரு காரியத்தை எடுத்து உரைக்கிறார். அது என்னென்றால் தர்மம் செய்வது. அப்ப வேதத்துல பார்க்கிறோம், பிச்சை போடுங்கள் அப்போது நீங்க சுத்தமாவீர்கள் என்றால் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த தர்மம் எப்படி செய்ய வேண்டும்? ஏன்னா யூதருடைய முறையை பார்க்காங்க, வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது அவர் இதை எடுத்து சொல்வதற்கு முக்கியமான காரணமே, யூதர்கள் எதை செய்தாலும் அதை 4 பேர் காணும்படியாக, தங்களை மேன்மைப்படுத்தும்படியாக அவர்கள் செய்கிற வழக்கமாக இருக்கிறது. அது செய்வது தவறு என்று சொல்லி அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த கற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சொன்னதான ஒரு தர்மம் செய்தல் குறித்து 6ஆம் அதிகாரம் 1-4 வரை சொல்லப்படுகிறது. அது என்ன சொன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. பாருங்க, வேதம் எத்தனையோ ரீதியில நம்ம எச்சரிக்கிறது. எச்சரிப்பு என்று சொன்னால் வேதத்துல பல ரீதியில நம்ம எச்சரிக்கிறது. ஆனால் அதில் விசேஷமாய் தர்மம் செய்வதை குறித்து கூட நம்ம எச்சரிக்கிறது. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படி என்றால் நாம் தர்மம் செய்யணும், வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த தர்மம் 4 பேர் அறிந்து நம்மை புகழணும், ஒரு பெருமையா செய்யணும் என்பதற்காக தர்மம் செய்யாத படிக்க நீ எப்படி எச்சரிக்கையாயிரு. செய்தால், அப்படி 4 பேர் காண வேண்டும் என்று நீ செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யற தர்மத்துக்கான பலன் வரணும் உனக்கு. அந்த பலன் உனக்கு பரலோகிக்கிற பிதாவிடத்தில் இருந்து உனக்கு பலன் வர வேண்டுமானால் அந்த தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக நீ செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆனால் அந்த தர்மத்துக்கான பலன் உன்னை தேடி வர வேண்டுமானால் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷர் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல. இந்த ஆயக்கார், அதான் ஏற்கனவே சொன்ன, யூதருடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது 4 பேர் பார்க்கும்படியாகத்தான் இவங்க தர்மத்தை செய்வாங்க. அதில் விசேஷமா யாரை மென்ஷன் பண்றாரு? ஆயக்காரர்கள். ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷர் புகழ்படுவதற்கும் மாயக்காரர், யாருங்க? மாயக்காரர் இருக்கிறார். மாயக்காரனா யார்? வேதத்துல ஆயக்காரர்களை மாயக்காரர் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல மாயக்காரர் செய்கிற ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்துக்கு பலன் இல்லை. ஆனால் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் தர்மம் செய்துட்டு புகழோ 4 பேர் பார்க்க செஞ்சிட்டா உனக்கு பலன் வராது. அந்த பலனை நீயே வாங்கிட்ட, பரலோக பிதாவிடத்து உனக்கு பலன் வராது. நீ எப்படி தர்மம் செய்ய? அந்த 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதாக. தர்மம் எப்படி இருக்கணுமா? அந்தரங்கமா இருப்பது. உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரே சரீரத்துல 2 கரம் இருக்கு. வலது கை செய்கிறதை இடது கைக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தர்மம் இருக்கணும், அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டு இருக்கணும் என்பதற்காக ஒரு உதாரணமாக சொல்கிறார். ஆனால் என்ன செய்யறோம்?
மனுஷர் புகழ்படுவதற்கு ஆலயங்களிலும் வீதிகளில் நின்று செய்கிற தர்மத்துக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலிருந்து பலன் இல்லை. இன்னைக்கு செய்கிற காரியம் என்ன? சின்ன ஒரு பன்னு ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட அதுல சேனல்ல போட்டு நான் இதை செஞ்சோம் அப்படின்னு போட்டுட்டு அதனுடைய பலன் இல்லை. செய்யற தியாகம் தான் பண்ணி செய்யறோம், நான் குறையா சொல்லல. ஆனா அது அந்தரங்கமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பும். ஏன்னா என்னன்னா அப்படி செஞ்சாக்கா பரலோகத்துல இருக்கிற பிதாவிடத்துல உனக்கு பலன் இல்ல. மனுஷனிடத்துல புகழ் வரும், புகழ்ச்சி வரும், இவர் நல்லா செய்யறாரு, 4 பேருக்கு உதவி செய்யறாருன்னு பேரு புகழ் இருக்கலாம். ஆனா நீ தியாகம் செய்து செய்கிற காரியத்துக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடும். ஆனா நீயோ அப்ப 4ஆம் வசனம் சொல்லு 3, நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவது. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ பலன் உனக்கு வேணும்னு சொன்னா உன்னுடைய தர்மம் அந்தரங்கமா இருப்பதாக. அப்போ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த 4 வசனத்தில் விளக்கக்கூடிய காரியங்களை நாம் ரெவரன் ஜெயக்குமார் அவர்கள் வாயிலாய் நாம் கேட்டிருக்கிறோம். இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம் மத்தியில ரெவரன் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்தில் பார்க்கும்போது எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. எதை ஒட்டி? பாஸ்டர் அவங்க பேசுனது போல தர்மம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் தர்மம் என்று சொல்லும்போது உதவி செய்யணும். அப்போ முதல்வர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. தர்மம் பண்றதுனால ரட்சிப்பு வராது. எபேசியர் 2:8 பார்க்கிறோம். அதுல விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு. இன்னைக்கு அநேகர் தர்மம் செய்வது என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்டுடலாம். அதாவது தர்மம் செய்யறதுனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதத்துல பாவமும் மன்னிக்கப்படாது கிடையாது. அதான் ஒண்ணு ரட்சிப்பு இல்லை. அப்ப ரட்சிப்புன்னு வரும்போது கூடவே பாவம். அப்ப நாம உதவி செய்யலனாலும் பாவம். அது ஒருவருக்கு தர்மம் செய்யல, இயன்றதை செய்யணும், இயன்றதை கண்டிப்பா செய்யணும். ஒருவனுக்கு உதவி தர்மம்ங்கிற அந்த வார்த்தையில் செய்யும் போது பலத்துக்கு மிஞ்சி கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உதவி செய்தால் உனக்கு இருக்கிற பலத்தை வச்சு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை செய்யலன்னா பாவம். அப்ப இந்த செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு எதை நினைச்சுக்கிட்டு சிலர் செய்வாங்க, நிறைய பாவம் பண்ணுவாங்க. அதனால இருக்கிறத வச்சு நிறைய நாம தான தர்மம் பண்ணிட்டா எல்லாம் கர்மம் ஒழியுது, தர்மம் செய்வதனால் கர்மம் ஒழியுது அப்படிங்கிற உணர்வுகள் வந்துவிடும். அதே நேரத்தில் இன்னொன்று பாஸ்டர் நீங்க சொல்லும் போது இந்த இடத்துல தர்மம் செய்வதனால் ஒரு பக்கம் தர்மம் செய்யறதுனால நம்முடைய கர்மம் எல்லாம் நீங்கிறோன்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருந்தாலும், ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தர்மம் செய்யக்கூடியவர்கள் தர்மம் செய்யக்கூடுமானால், அதாவது அவங்களால முடிஞ்சப்பதான், முடியாதவங்க தர்மம் செய்யணும்னு சொல்லலை. உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தோம் அதை செய்யாமல் போனால் உனக்கு பாவம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல். அப்போ தர்மம் என்பது உதவி செய்தல். யாருக்கு உதவி செய்யணும்? இல்லாதவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு கண்டிப்பா செய்யணும். ஏன்னா நிறைய பேர் அதை மறைச்சிக்குவாங்க, தங்களுக்குன்னு வேண்டும்னு நினைத்துக் கொள்வார்களே தவிர, குறிப்பா பசியோட ஒருத்தவங்க இருக்காங்க, நீ பசிக்கு ஒண்ணு கொடுக்காம மற்றது செஞ்சா பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நிறைய பேர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடுலாம் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு சொன்னா பாவம் கழுவப்படும் அப்படின்னு. ஆனா பைபிள்ல இந்த தர்மத்தை குறித்து சொல்லும் போது அது கிடையாது. ஒண்ணு ரட்சிப்பு இல்லை, தர்மம் செய்வதனால் ரட்சிப்பு கிடைக்க முடியாது. தர்மம் செய்வதனால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. தர்மம் செய்வதனால் பரலோகம் போக முடியாது. பரலோகம். ஆனா பூமியில பேரு இருக்கும், உலகத்துல புகழ்ச்சி இருக்கும், உலகத்துல நிறைய பேர் இவங்க உதவி செய்யறாங்கன்னு சேருவாங்க கூட. ஆனால் ஆன்மீக ரீதியில் அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். தர்மம் செய்கிற விஷயம், அதுக்குதான் எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஆண்டவர் கொடுக்கிறாரு.
இப்போ தர்மம் செய்யறது உனக்கும் கடவுளுக்கு மட்டும் இருக்கணும், கடவுளுக்கு மட்டும் இருக்கணும். அது ஒருவேளை சிலர் வெளியில செய்யும் போது தெரியாதான் வரும். இப்போ நம்ம யாரோ ஒருவருக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுக்குறோம், இப்போ ஏதோ ஒரு உதவி செய்கிறோம், அவங்கள நீங்கள் தனியாக வாங்கின தனியாக இழுத்துக்கிட்டு வந்து இங்கே பண்ண முடியாது. 10 பேருக்கு முன்னால் அவங்க கை நீட்டும் போது அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். அந்த உள்நோக்கம் முக்கியம். எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு இந்த உள்ளத்துல அந்த ஒரு பெருமை தானாக வந்து விடும். பட் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாரும் கேமரா இல்லாம நிறைய பேர் தர்மம் செய்யறது இல்லை. கேமரா வச்சுக்கின்னு தான் தர்மம் செய்யறாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு பொட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் ஒரு செல்ஃபி இருக்குது அதுல. அப்ப அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஜனங்க அப்படிதான் கற்றுக்கொண்டு இப்ப செய்யறாங்க. தவிர குறைஞ்ச ஆட்கள், அதாவது தர்மம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வெளியே வராதவங்களே ஆண்டவர் வச்சிருப்பார். ஏன்னா அவங்க செய்யறது நமக்கு தெரியல. தேவனை அறியாதவங்க செய்யலாம், இது அவர்களுக்கு இந்த தெளிவு இல்லை, இந்த தெளிவு அவங்களுக்கு இல்லை. தேவனை அறிந்தவர்கள் செய்யக்கூடாது. அப்ப தேவனை அறிந்தவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது புகழ்ச்சி தங்களுக்கு வரும்படி, இந்த 4 வசனத்துல அதுதான் நாம பார்க்கிறோம். புகழ்ச்சி 1 பேதுரு 1:24 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல அந்த மகிமை வந்து பூமிக்குரிய மகிமை, தெய்வத்துக்குரியது கிடையாது. 1 பேதுரு 1:24 படிக்கிறோம் பாருங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மகிமை, உலகத்துக்குட்பட்ட மகிமை மேலே வருவதில்லை, தெய்வத்துக்கிட்ட கொண்டு போவதில்லை. அதனால் தான் இங்க எச்சரிக்கை கொடுக்கிறார். இங்க எச்சரிக்கை கொடுக்கிறார், நீங்க வந்து எது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் உங்க சிலது மனுஷனுக்கு முன்னால செஞ்சுதான் ஆகணும், கண்டிப்பா செய்யணும். அதுல உள்நோக்கம் தான் முக்கியம், அந்த உள்நோக்கம் முக்கியம். அப்ப 2வது வசனத்துல பார்க்குறோம், மற்றவங்க புகழணும். நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க, எதுக்கோ உதவி செஞ்சிருக்காங்க, அவங்க பேர் அங்க உச்சரிக்கப்படலை, அவங்க பெயர் உச்சரிக்கப்படலை, அவர்கள் உச்சரிக்கப்படலை, அவர்கள் அந்த இடத்துல முக்கியப்படுத்தப்படவில்லை. அப்போ நம்ம கேள்விப்பட்ட போது அடுத்த பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடு வித்தியாசமான வார்த்தை இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீ அங்கே பணம் கொடுத்தும் நீ செய்தும் பிரயோஜனம் இல்லை, நோக்கம் நல்லா இல்லை. அப்போ நீங்கள் அதை கொடுத்த பிறகு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? உங்களை அந்த இடத்துல கனப்படுத்தணும், அதுதான் வேணான்றாரு. அதான் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்ப நீ வந்து வசனத்தின்படி செய்யவில்லை. எது செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும், நம்மை தாட்ட வேண்டும், அவருக்கு மகிமையை கொண்டு வந்து நம்ம நிறைய செய்யணும். அது கைமாறு, மற்றவங்க நமக்கு செய்யணுங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது. நாம சிலர் வந்து வசதி உள்ளவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நாள் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு செய்வாங்க. ஆனா தர்மம் செய்யறது யாருக்குன்னா, தேவை உள்ளவர்கள், பசித்தவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு செஞ்சு அவங்க திருப்பி கொடுக்க முடியாது. அப்பொழுது பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப இதை குறித்து இன்னும் கூடுதலாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்கள் நமக்கு துல்லியமாய் போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த காலத்தில் நடக்கிற சம்பவமும் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிற காரியத்தையும் நாம் இந்த இடத்துல ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கூடுதலாக ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தர்மம் செய்வது ஆண்டவர் ஒவ்வொரு பிரசங்கம், மலை பிரசங்கத்தில் இது 9வது பிரசங்கமாக தலைப்பாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு தலைப்பாக மக்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்ப தான தர்மங்களும், இன்னொரு வார்த்தையில சொன்ன போனா பிச்சை போடுவதும் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். அப்போ நம்ம மனுஷர் பார்க்க வேண்டும் என்று உங்கள் நல்ல செயல்கள், நற்கிரியைகளை தர்மம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுல கான்செப்ட் என்னன்னாக்கா, ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், நம்ம
நற்கிரியைகள் செய்கிறதை கண்டு மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம இதே மத்திய 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப நம்ம செய்கிற காரியங்கள் மனுஷருக்கு முன்பாக சில காரியங்கள், நல்ல காரியங்கள் தெரிய வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீயே தார உதவியாத, நீ ட்ரம்பட் ப்ளோ பண்ணாத. கேத்தலிக் பைபிள் என்ன சொல்றது, நீ செய்யும் போது பாக்குறவங்க பார்த்துன்னு போட்டோம், ஆனா நீயே போய் நான் செய்யறேன்னு சொல்லாத. சுய பெருமை, நமக்காக பெருமைக்காக பிச்சை போடாத. அது நான் போடுறேன் பார், இவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி பறை சாற்ற விடாதே அப்படின்னு சொல்லி கேத்தலிக் பைபிள்ல அழகா சொல்லுது. இப்போ தலைவர்கள் உலகத்துல வராங்கன்னு சொன்னா, இதை வரார் அன்னதானம் போட வருகிறார், இதை வருகிறார் அன்னதானம் போட, அந்த மாதிரி பறை சாற்றக்கூடாது. நம்ம போகும் பொழுது, நம்ம பிச்சை கொடுக்கும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, நம்ம பைபிள் அழகா தர்மம், ஆனா அதை சுத்த தமிழ்ல பிச்சை கொடுக்கும் பொழுது அதை நாம் பறை சாற்றக்கூடாது. ஆனா மற்றவங்களுக்கு பார்க்கட்டும், பார்த்து நமக்கு பெருமை வரக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், தனக்கு புகழ்ச்சி வரும்படியாக, தனக்கு பேர் சம்பாதிக்கும்படியாக அல்ல, நீங்கள் செய்கிற காரியங்கள் பிதாவை கனப்படுத்த வேண்டும். இயேசுவும் அவர் செய்யும் பொழுது எப்பவுமே பிதாவை குறித்தே அவர் பேசிட்டு வருவார். பைபிள்ல வரும்போது என் பிதா மகிமைப்படும்படியாக, என் பிதா கனப்படுத்தும்படியா, என் பிதா சொன்னபடியினாலே நான் இதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டே வருவார். அப்போ இங்க வரும்பொழுது தர்மங்கள் நாம் செய்யப்படும் பொழுது, இப்போ நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தினால் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இப்போ கருணை கண்ணன், இரக்க குணம் உள்ளவர்கள், கருணை கண்ணனாய் நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்ல 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா வீதியிலேயும் உங்களுக்கு கற்பித்தேன் என்றார். அப்போ நம்ம கொடுக்கிறது பாக்கியம். ஆனா அந்த கொடுக்கிற காரியங்கள் தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு செய்கிறது தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் செய்ய வேண்டும். இன்றைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங்க பண்ணிடுறாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்றாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர் செய்யறாங்க, அது அவங்களுக்காக, அந்த ப்ராஜெக்டாக அதை நம்ம செய்யறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, வலது கை கொடுப்பது இடது கையை நம்ம சரீரத்தில் இருக்கிறதே அறியாமல் செய்ய வேண்டும். ஏன்னா அதை பார்க்கிறவர் கர்த்தர். நம்ம தர்மங்களை செய்யும் பொழுது அதை பார்க்கிறவர் கர்த்தர் என்று வசனம் சொல்லுது. அப்போ வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். சில பேர் எங்க என்ன கிடைக்கும், எங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து அவுட்புட்டே போறாது. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கொடுப்பாங்களா, ஒரு சாக்லேட் கொடுத்தா உன்னன்னு கொடுக்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்களே தவிர கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வாங்கி ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க. அழைப்பு, அது அவர்களுடைய அழைப்பு. அங்கே வசனம் என்ன சொல்றோம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்ப நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட சொல்றது, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் என்று பவுலிங்க சொல்றாரு. தரித்திரரை நினைத்து கொள்ளணும். எந்த ஒரு பண்டிகை நாட்களிலும், எந்த ஒரு காரியங்களிலும், இப்போ கிறிஸ்துமஸ் போச்சு, எல்லாமே மற்றவங்களை நினைப்பாங்க, தரித்திரரை, விதவைகளை, ஏழை பிள்ளைகளை. நம்ம அவங்களுக்கு செய்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா நாங்க இதை செஞ்சுட்டோம், நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அல்ல, நம்ம செய்யறது பிதா பாக்குறாரு. பரலோகத்தில் இருக்க தேவன் காண்டு ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். அதனால்தான் யோவான் சொல்லும்போது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், பலம் கொடுத்திருக்கிறார். நம்ம வரும்பொழுது எது கொண்டு வந்தது இல்லை, போகும்பொழுது ஒன்றும் கொண்டு போதும் இல்லை. அப்ப இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணணும், நினைச்சு கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிடும்போது மற்றவர்களை நினைத்து நாம் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ யாக்கோபுல 2ஆம் அதிகாரம் 15-16 the book of James chapter 2 verse 15 and 16 பார்க்கும்பொழுது, ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள்,
குளிர்த்து காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. ஊழியக்காரங்கிட்ட வந்து மற்றவங்கிட்ட வந்து, ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை, இது நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். அது அவங்க காணிக்கை கொடுத்தா வாங்கிக்குவாங்க. நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களில் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது பசியா இருந்தால் நம்முடைய ஆகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ சமாதானத்தோடு போ, குளிர்த்து காய்ந்து எனக்கு சுகமா சமாதானமா இருங்க. எப்படி ஆகாரமே இல்லையா அவங்களுக்கு? அவங்களுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதனால தான் சால்வேஷன் ஆர்மி இந்தியாவில் ஊழியத்தை ஆரம்பொழுது SSS வச்சாங்க. சோப், சூப், சால்வேஷன். அவங்களுக்கு சோப்பு கொடுக்கணும், சூப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு சால்வேஷன் கொடுத்தாங்க. சோப், சூப், சால்வேஷன் என்று சொல்லி இன்னைக்கு அதன் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் மூலியமாக அநேகர் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் ஸ்தானாதிபதிகளாய் மாறினார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? நாம் செய்யணும். ஆனா நம்ம செய்வதற்கு முன்பதாக நோட்டீஸ் போட்டோ, வால் போஸ்ட் போட்டோ அல்லது பறை சாற்றுவோ நாம் கூடாது. நாம போய் செஞ்சுட்டு நம்ம வந்து அதை மனுஷர் யார் செஞ்சாங்க அப்படின் போது பலானூர் வந்து செஞ்சாங்கன்னா ஆண்டவர் நாமும் மகிமைப்படும். நம்முடைய பெயர் புகழுக்கோ நாம் செய்யக்கூடாது. இதைத்தான் இங்க வசனம் அழகா சொல்லுகிறது. நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அங்கீகரிக்கப்படுவதற்கு உன் வலது கை செய்கிறது, உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று ஆண்டவர் இங்கே திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தின் விளக்கத்தை ஒவ்வொன்றாய் நம்ம கவனித்துக்கிட்டே வரோம். ஆண்டவர் அவங்கவுங்க மூலியமாய் கொடுக்கிற சில காரியங்கள், பேசுகிற சில காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம உணர்கிறோம். கடைசி அந்த பகுதியில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா நம்ம மத்தியில் பேசி இந்த பகுதியை நாம் முடிக்க போகிறோம். 6வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆனால் இது 5வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தின் தொடர்ச்சியாய் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ நம்ம பூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்ன்றது தான் அவர் தொடர்ச்சியாய் பேசுகிறார். அப்போ நீங்க பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்றால் அப்போ அதனுடைய அர்த்தம் அதுதான். பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பல இடங்களிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனா தர்மம் செய்யறதுல கூட எப்படி இருக்கணுமோ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்போ ஐயா அவர்கள் சொன்னது போல தர்மம் என்பது பிச்சை என்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஆனால் தர்மம் என்று சொல்வது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது ஒன்று. இரண்டாவதாக தர்மம் என்று சொல்வது கைமாறு எதிர்பார்க்காமல், அல்லது நாம இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காமல் செய்வதுதான் தர்மம். ஆனால் எனக்கு தெரியும், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு கேட்டா மொய் விருந்து அப்படின்னு. மொய் விருந்து என்னையா அது மொய் விருந்து அப்படின்னு கேட்டா, மொய் அப்படி எழுதுறோம் அல்லது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுப்போம்? கல்யாணம் ஆகும்போது இந்த அங்கே மாப்பிள்ளை பெண்ணுக்கு மொய் கொடுப்போம். ஆனால் இங்கே மாப்பிள்ளை பொண்ணு இருக்காது, ஆனால் மொய் விருந்து நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய் விருந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் சாப்பாடு நல்ல விருந்து போடுவாங்க. அந்த விருந்து போடும்போது மாப்பிள்ளையும் இருக்க மாட்டாரு, பொண்ணும் இருக்க மாட்டாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே மொய் வந்து எழுதுவாங்க. எழுதும்போது என்ன 10,000, 20,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், கோடியில் கூட மொய் எழுதுவாங்க. அப்போது எழுதும்போது யார் எழுதுனாங்க, ஊர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிறது. அப்போது அந்த நேரத்தில் ஒரு 1000 பேர் வந்து மொய் எழுதுனாங்கன்னு வைங்களேன், சில நேரத்தில் கோடி கணக்காக பணம் வரும், லட்சக்கணக்காக பணம் வரும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொருத்தர், இப்போ மொய் கொடுத்த ஒருத்தர், அவர் ஒரு மொய் நடத்தும் பொழுது அவர் எவ்வளவு பணம் போட்டாரோ அந்த பணத்தை இவர் போய் என்ன பண்ணோம் கொடுக்கணும். அப்போ கூடுதலாகவும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாக்கா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் மொய் எழுதுனல, நீ ஏன்டா வந்து எனக்கு எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம், இப்போ இவங்க கொடுக்குறாங்க. இப்போ அந்த மனுஷன் அவ்வளோ பணத்தை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான்,
அல்லது அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள், வீடு வாங்குவான், நிலம் வாங்குவான், அவன் முன்னேறிடுவான். அதே நேரத்தில் அவங்க விருந்து வைக்கும்போது இவன் போயிட்டு என்ன பண்ணான். அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கைமாறுது கருதி தான் என்ன செய்யறது, மொய் எடுத்துறது. அப்போ இன்னைக்கு நான் கொடுத்தா நாளைக்கு அவன் கூடுதலா எனக்கு கொடுப்பான் அப்படின்ட்டு அவங்க செய்வாங்க. ஆனா தர்மம் அப்படி கிடையாது. கொடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பிச்சைக்காரருக்கு நம்ம போடுறோம், அது திரும்ப வரன்ட்டு நம்ம என்ன பண்றது இல்ல. அது எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னா, இரக்கம் பாராட்டி அவனுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அவனுக்கு கொடுக்கிறோம். அதனாலதான் ஐயா அவர்கள் சொன்ன வசனத்தின்படி, அதாவது நாமும் நன்மை செய்ய திராணி இருந்தும் யாருக்கு செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு பாருங்க, ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூப்பிடுறோம், அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வீட்டில் ஒரு பர்த்டேனாக்கா நான் போய் என்ன பண்ணோம், கிஃப்ட் கொடுக்கணும். சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கல்யாணத்தில் நான் அவனுக்கு மோந்திரம் போட்டேன், ஆனா நன்றி கேட்டவன் அவன் எனக்கு கொடுக்கல. அப்போ இப்போ இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப தமாஷா இருக்கிற விஷயம், அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்ன மோந்திரம் போட்டாங்க. அப்போ கோல்டு 3000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 7000 ரூபாய் இருக்குது. நான் எங்க போறது? அதனால 3000 ரூபாய் கணக்குல வந்து எவ்வளவு போடுங்க. இப்பெல்லாம் கூகுள் இருக்கு, அந்த இயரை போட்டு அப்போ எவ்வளவு கோல்டு ரேட் இருந்தா அதுவும் சொல்லுது. அப்போ அத்த ஒரு கால்குலேஷன் தான் வச்சுக்கணும். அப்போ அவங்க அவ்வளோதானே போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சரி, இப்போ நம்மளால் அவ்வளோ போட முடியாது, இத்த போடுங்க. அதாவது அந்த கணக்கு சில பேர் வந்து புத்தகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க எவ்வளோ போட்டுக்கிறாங்கன்னு, அதை எடுத்து அந்த டைமில் பார்க்கறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கணக்கின் பிரகாரம் தான் நிறைய பேர் வாழறாங்க. உண்மைதான். இப்போ ஒரு ஜோக்கா ஒரு விஷயத்த சொன்னனாக்கா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க மொய் எழுதுந்து ஒரு 5 ரூபாயா இருக்கும். அப்போ அந்த நாட்கள் ரொம்ப பெருசு. இப்போ அந்த 5 ரூபாயோட கூட இன்னொரு 5 ரூபாய் போட்டு கொடுத்தல் தான் நினைப்பாங்களே ஒழிய, அதிகமாக கொடுக்கறதுக்கு அந்த ஒரு மனம் வர்றதில்லை. ஏன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி நோட்ல எழுதி வச்சுக்கிறது அவ்வளவுதான். அவனோட போட்டா டபுளா கொடுத்துடலாம், 5க்கு 10 கொடுத்துடலாம். அப்போ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்களில் திரும்ப வரும் என்றுதான் செய்கிறார்கள். ஆனால் தர்மம் என்பது அப்படி கிடையாது. அதே நேரத்துல மனுஷர் காணும்படியா செய்யாதீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா மில்கி ஐயா சொன்ன ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. மத்திய 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ஐயா அவர்கள் சொன்னார். 5:16 பார்க்கும்போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நற்கிரியைனாக்க என்ன, ஒருவேளை தான தர்மம் செய்வது, உதவி செய்வதை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்போ அவங்க கண்டு யாரை மகிமைப்படுத்துறாங்க? மனுஷனை அல்ல, நற்கிரியை செய்தவனை அல்ல, பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். அப்போ நம்முடைய நடவடிக்கை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்போ என்னன்னு கேட்டா, தேவனை தான் அவங்க என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அப்போ தான தர்மம் செய்யும் பொழுது மகிமைப்பட வேண்டியது யார்? தேவன். அப்போ என்னுடைய புகழ்ச்சி அங்கே இருக்கக்கூடாது. ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்ல கவனிங்க. இப்போ இது தர்மம் அப்படின்ட்டாங்க சொல்லல. பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அங்க வந்து இங்க தர்மம் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லல. அப்போ நாம கொடுக்கிறவை அல்லது தான தர்மம் செய்யும் போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அப்போ பரிசுத்தவான்களுக்கு செய்யறது தர்மம்ட்டாங்க சொல்ல, உதவி. சில நேரத்துல ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு உதவி செய்யும் போது, அந்த ஊழியக்காரர் ரொம்ப நலிஞ்சிருக்கும் போது, நான் தான் அவருக்கு கொடுத்து லிஃப்ட் பண்ணி விட்டேன். நீ யார் லிஃப்ட் பண்றதுக்கு? ஆண்டவர் தான். அப்போ நாம செய்ய வேண்டிய தான தர்மம் எதுவாயிருந்தாலும் அங்கே வசனத்துல நாம் வாசிக்கிற போது, நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படி இருந்தா அதுவும் என்னவா, பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தர்மம் செய்யும் பொழுது மறுபடியும் கைமாறு எதிர்பாராதபடிக்கு செய்ய வேண்டும் என்பது இங்கே ஒரு சுருக்கமான ஒரு உதாரணமா இருக்குது. உதாரணமா சொல்லணும்னாக்கா 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 34வது வசனம் வரையிலும் இருதயபூர்வமாய் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்பதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இயேசு சொல்லுகிற காரியத்தை
இந்த இடத்தில் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா போதகர்கள் நம் மத்தியில் ஆவியானவரை கொண்டு நம் மத்தியில் இந்த வசனத்தை விளக்கி இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கும் போது மற்றவர்கள் பார்த்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் கொடுக்கிற நீங்கள் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. கொடுக்கிற நீங்கள் நான் இதை செய்கிறேன் என்பதை செல்ஃபியை பிடித்து போடுவதோ, வாட்ஸ்அப்பில் பிடித்து போட்டு நான் இப்படியெல்லாம் செய்தேன்னு சொல்லுவதோ, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. இந்த 20 வருஷமாக இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்த பிறகு அதுலேயும் இந்த ஃபோன் வந்து இந்த 10 வருஷம் வச்சுங்க, இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. அதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கலனாலும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒன்றா நடக்காது. அவங்களுக்கு பிதாவினிடத்தில் பலன் இல்லை. நீ பிதாவினிடத்திலிருந்து பலன் பெற வேண்டுமானால் அவர் சொல்லி ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தோடு கூட முடிக்கலாம்னு விருப்பப்படுறேன். இதை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோடு கூட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய வருமானத்திலிருந்து கொஞ்சம் நான் உதவி செய்திருக்கேன், ஆனால் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை பகிரும்போது அநேகர் உதவிக்கரத்தை நீட்டினார்கள். அப்போது 5 பேருக்கு உதவி செய்தது இப்போ 50 பேருக்கு நான் உதவி செய்கிறேன். அப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன? நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க வந்து உதவி செய்யக்கூடிய காரியத்தை இப்படி என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இதை கொடுக்கறதுனால தானே நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதவி பண்ணுறது நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. டெஃபினட்டாக பிதாவிடத்துல உங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். பிதாவிடத்திலிருந்து பலன் வேண்டுமானால் அவர் நேமத்தின்படி தான் நம்ம செய்ய வேண்டும். தவிர அந்த நம்ம செய்யறதுனால பிதா மகிமைப்படும், அதாவது மகிமைப்பட மாட்டார் அப்படின்னா அவரிடத்துலேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன் வராது. அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்லேயோ அந்த ஃபேஸ்புக்லேயோ அந்த கமெண்ட்ஸ் பகுதியிலையோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியம், அதாவது குட், வெல் டன், காட் பிளஸ் யூ, குட் ஜாப் அப்படின்னு கொடுக்குறாங்க தெரியுங்களா, அந்த ரிவார்டு தான் அவங்கள வந்து சேரும். தவிர வேற எந்த ரிவார்டும் அவங்களுக்கு வராது. ஏன்னா பைபிள் எப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போது பிதான் அதாவது பைபிள் இயேசு போதித்திருக்கிற மாதிரியே தான் நம்ம செஞ்சுட்டு போனோம். தவிர அதுக்கு மாற நம்ம என்ன செஞ்சாலும் தேவனிடத்திலிருந்து பலன். அதற்கு 2ஆம் வசனத்திலே நமக்கு தெளிவான வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல. அப்படி என்றா அவங்க நோக்கம் என்ன இருக்குது? மனுஷரால் புகழ்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் அவங்க தர்மம் செய்யறாங்க. அவங்க நோக்கம் என்ன? 4 பேர் புகழணும். அப்ப நோக்கத்தை தான் பார்க்கணும். இப்ப நாம் செய்யற தர்மம், இப்ப இந்த மாயக்காரனாக்கா அவனோட நோக்கம் என்ன? மனுஷரை நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு 4 பேரால் புகழ்படும். ஆனா நீங்க ஐயா சொன்ன இது அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா புகழ்படுவதற்கு அல்ல. இப்ப நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு, நான் செய்கிற இந்த தியாகத்துக்கு என்னோட 4 பேர் உதவி செய்யணும்னாக்கா 4 பேர் தெரிஞ்சாதான் உதவி செய்வாங்க. இப்ப அவங்க யாரும் 5 பேருக்கு நான் உணவு கொடுத்தேன், இதை நான் பிடிச்சு போட்டதுனால இன்னொரு 10 பேருக்கு உதவி செய்யறதுக்கு 4 கரத்தை நீட்டினா அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் செஞ்சென்று தன்னை மிகப்படுத்தி மாயக்காரரை போல புகழ்படுவதற்காக ஒரு இதுல போடல, வாட்ஸ்அப்லயோ மற்ற காரியத்துல. இன்னும் 4 பேருக்கு நான் செய்யணும், அதுக்கு 4 பேர் உதவிக்காரன் நீட்டப்படணும் நோக்கத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த அதுக்கு விளக்கு வந்து 2ல இருக்கு நமக்கு தெளிவா. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழ்படுவதற்காக நீ எந்த காரியத்தை செய்யாத. நீ செய்கிற நோக்கத்தை உள்ளத்தை பாக்குற தேவன். நீ எந்த நோக்கத்துக்காக செய்யற இது? 4 பேர் தெருணுன்னு செய்யறியா? இன்னும் 4 பேருக்கு இன்னும் இது விருத்தி செய்யணும், அது இன்னும் 4 பேர் கரத்தை நீட்டணுன்ற நோக்கத்தில் செய்தா நோக்கத்துக்கு ஏற்றபடிதான் பலன் வரும். அப்போ இந்த காரியங்களுக்கான விளக்கங்கள் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்படுகிறது. வேதத்தில் உள்ள காரியத்தின்படி தேவ சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்ற அர்ப்பணிப்போமானால் நிச்சயமா தேவன் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இப்போ உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர் வந்து எனக்கு உதவி பண்றாங்க இதை செய்யறதுக்குன்னு, அப்போ அந்த காரியத்தை செஞ்சு ஒரு படத்தை எடுத்து அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு சொல்லிடலாம், ஆனால் அதை பப்ளிசிட்டி நம்ம பண்ணக்கூடாது. அதை உத்தரவாதம் யார் அதை கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அனுப்பலாம். அதை வந்து நம்ம வெளிரங்கமான பப்ளிசிட்டிக்காக நோட்டீஸ் போட்டு வால் போஸ்டம் ஒட்டி பண்ணுறதுலலாம் வந்து பலனே கிடையாது. அதனால தேவனுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கை கொண்டு நாம் நடப்போம்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம முன்னேறி கடந்து போகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறோம். சில நாட்களுக்கு பிறகு, ஏறக்குறைய ஒரு 40 நாட்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.